வெல்கம் டு லாக்டவுன் ஸ்கூல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து கெமிஸ்ட்ரியில் வந்து 1.3.5 வால்யூம். வால்யூம் இஸ் அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் ஆக்கியபைட் பை அ சப்ஸ்டன்ஸ். இட் ஹாஸ் த யூனிட் ஆஃப் லென்த் cube. So in SI system, volume has units of m cube. But again in chemistry laboratories, smaller volumes are used. Hence volume is often denoted in a centimeter cube or dm cube. dm cube na diameter units. A common unit liter L, which is not an SI unit, is used for measurement of volume liquids. 1 L is equal to 1000 ml. 1000 centimeter cube is equal to 1 diameter. ஸோ இப்போ வந்து வால்யூம்னா என்னென்னு பார்க்க போகிறோம். வால்யூம்னா ஒரு அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் வந்து ஒரு சப்ஸ்டன்ஸோ ஆப்ஜெக்டோ ஆக்கியபை பண்ணுறது தான் நம்ம வால்யூம்ன்றோம். அதோட யூனிட்ஸ் வந்து என்னென்னா லென்த்து. ஸோ அதோட எஸ்ஐ சிஸ்டம் வந்து வால்யூம் ஆஃப் யூனிட்ஸ் வந்து எம் கியூப்ன்றோம் மீட்டர். அதே மாதிரி இப்போ கெமிஸ்ட்ரி லெபார்ட்ரிஸ்னால் சின்ன சின்ன வால்யூம்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி அதை வந்து என்னென்ன அதை வந்து எதால் டினோட் பண்ணுறாங்கன்னா சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னா டயாமீட்டர். ஒரு காமன் யூனிட் அது என்னென்னா லிட்டர்ஸ். அதை வந்து எஸ்ஐ யூனிட்டில் வந்து இருக்காது, இட்ஸ் நாட் எஸ்ஐ யூனிட்ன்றாங்க. அதோட மெஷர்மெண்ட் வந்து வால்யூம் ஆஃப் லிக்விட்ஸில் தான் இருக்கும். இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. 1 இஸ் ஈக்குவல் டு 1000 மில்லி லிட்டர். 1000 சென்டிமீட்டர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 1 டயாமீட்டர். இப்போ நீங்கள் வந்து இங்கே டயக்ராமில் பார்த்துக்கலாம். டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் யூஸ்ட் டு எக்ஸ்பிரஸ் வால்யூம். நிறைய யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க, எப்படி வந்து நம்ம வால்யூம் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது அப்படின்ட்டு விஷுவலாக நம்ம எப்படி பிரிக்கிறது அது மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா புரிஞ்சிக்கலாம். In the laboratory, the volume of liquids or solution can be measured by graduated cylinder, burette, pipette, etc. A volumetric flask is used to prepare an unknown volume of a solution. These measuring devices are shown in figure 1.7. இப்போ வந்து நம்ம லெபார்ட்டரியில் வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் ஆஃப் லிக்விட் வந்து நம்ம எப்படி ஒரு சொல்யூஷன் வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோன்னா ஒரு சிலிண்ட்ரிக்கல் பைப் அப்படி இல்லைன்னா பியூரிட் அப்படின்னா பைப்பெட். நீங்கள் லெபார்ட்டரியில் பார்த்துருப்பீங்க, ஒரு பாட்டில் மாதிரி இருக்கும். அதில் தான் இது வால்யூம் ஆஃப் லிக்விட் அப்படின்னா சொல்யூஷன் மெஷர் பண்ணுவாங்க. அந்த வால்யூமெட்ரிக் ஃப்ளாஸ்க் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் வால்யூம் ஆஃப் சொல்யூஷனுக்கு யூஸ் ஆகிருக்கு. அதுதான் இந்த ஃபிகர் 1.7லேயே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பியூரிட், செகண்ட் ஒன் வந்து பைப்பெட்டிக், செகண்ட் வந்து தேர்ட் ஒன் வந்து கிராஜுவேட்டட் சிலிண்டரிக், ஃபோர்த் வந்து வால்யூமெட்ரிக் ஃப்ளாஸ்க். ஸோ நம்ம இப்போ வந்து டென்சிட்டி போவோம். The two properties mass and volume discussed above are related as follows. Density is equal to mass by volume. Density of a substance is its amount of mass per unit. So, SI unit of density can be obtained as follows. SI unit of density is equal to SI unit of mass by SI unit of volume is equal to kg by meter cube or kg meter cube. This unit is quite large and a chemist often uses density in gram cm cube, where mass is expressed in a gram and a volume is expressed in centimeter cube. Density of a substance tells us about how closely its particles are packed. If density is more, it means particles are more closely packed. இப்போ வந்து நம்ம டென்சிட்டினா என்னென்னு பார்க்குறோம். டென்சிட்டிலே வந்து ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஒன்று வந்து மாஸ், அப்புறம் வால்யூம். இதை வந்து நம்ம எப்படி ஈக்குவேஷனாக இது பண்ணுறதுனா டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம் அப்படின்றாங்க. ஒரு டென்சிட்டி ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் வந்து அதோட அமௌண்ட் ஆஃப் மாஸ் வந்து அமௌண்ட் ஆஃப் மாஸ் தான் அதோட ஒரு பர் யூனிட் மாஸ் பர் யூனிட் வால்யூம் அப்படின்றாங்க. இப்போ வந்து ஒரு டென்சிட்டியோட எஸ்ஐ யூனிட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. SI unit of density வந்து SI unit of mass
டிவைடட் பை எஸ்ஐ யூனிட் ஆஃப் வால்யூம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மாஸ் வந்து நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னா கேஜி, வால்யூம் வந்து எம்ன்னு இது பண்ணுறோம். அது வந்து நம்ம என்ன எப்படின்னு எழுதலாம்னா கிலோகிராம் மீட்டர் கியூ அப்படின்றாங்க. இந்த யூனிட் வந்து பெருசாகவும் இருக்கும். அதேமாதிரி அந்த டென்சிட்டியை வந்து நம்ம கிராம்ஸில் எடுக்கலாம். இப்போ வந்து மாசம் வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணால் கிராம்ஸில் பண்ணால், அதே வந்து வால்யூம் வந்து நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும்னா சென்டிமீட்டர் கியூப்பில் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். இதான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டென்சிட்டி வந்து டென்சிட்டிலே நிறைய வகை இருக்குது. அதோட பார்ட்டிகல்ஸ்லாம் சின்ன சின்னதாக அடக்கி மோர் க்ளோஸ்லி பேக்கடாக இருக்கும். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டெம்பரேச்சர். There are 3 common scales to measure temperature. Degree Celsius, other C Celsius, F degree Fahrenheit, and K Kelvin. Here K is a SI unit. The thermometers based on these scales are shown in figure 1.8. Generally, the thermometer with Celsius scales calibrated from 0 degree to 100 degree, where these two temperatures are freezing point and boiling point of water respectively. The Fahrenheit scale is represent between 32 degree to 212 degree. The temperature on two scales are related to each other by following relationships. F degree is equal to 9/5 degree Celsius plus 32. The Kelvin scale is related to Celsius scale as follows. K is equal to Celsius by 273.5. It is interesting to note the temperature between 0 degree negative values are possible in Celsius scale, but in Kelvin scale negative temperature is not possible. இப்போ இங்கே வந்து டெம்பரேச்சர்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. டெம்பரேச்சர்லேயே 3 வகையான காமன் ஸ்கேல்ஸ் இருக்குது மெஷர் பண்ணுறதுக்கு டெம்பரேச்சரில். ஃபர்ஸ்ட் வந்து சி டிகிரின்ற சி டிகிரி வந்து செல்சியஸ். எஃப் டிகிரி வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஃபேரன்டைன். அதுக்கப்புறம் கே வந்து கெல்வின் அப்படின்றாங்க. கே வந்து ஒரு எஸ்ஐ யூனிட். ஒரு தெர்மோமீட்டர்ஸ் வந்து எப்படி பேஸ்ட்னா அதோட ஸ்கேல்ஸில் தான் இருக்கும். அது வந்து ஃபிகர் 1.8 கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஒரு தெர்மாமீட்டர்ஸில் வந்து யூஸ்வலாக அதோட செல்சியஸ் ஸ்கேல் வந்து கேலிப்ரேட்டடாக இருக்கும். எதுலேருந்துனா 0 டிகிரி வந்து 100 டிகிரி வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் அதோட 2 டெம்பரேச்சர்ஸ் இருக்குது. ஃப்ரீசிங் பாயிண்ட் இருக்குது, பாயிலிங் பாயிண்ட் இருக்குது ஒரு தண்ணியில். அதேமாரி ஃபேரன்ஹைட் ஸ்கேல் வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னா டிகிரிலேருந்து 212 டிகிரி வரைக்கும் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். டெம்பரேச்சர் 2 ஸ்கேல் இருக்குது. அதோட ரிலேஷன் வந்து என்னென்னா F degree is equal to 9 C degree plus 32. அதே தான் கெல்வின்லேயும் equal to C degree. அந்த டெம்பரேச்சர் சஃபர் 2 ஸ்கேல்ஸ். இப்போ வந்து இது படிக்க இன்ட்ரெஸ்டிங்காக டெம்பரேச்சரை வந்து 0 செல்சியஸ்க்கு வரும்போது ரொம்ப கூலிங் ஆகிடும். அதே மாதிரி கெல்வின் ஸ்கேலில் வந்து எப்போவுமே அது நெகட்டிவ் டெம்பரேச்சர் தான் இருக்கும். ஆனால் செல்சியஸ் ஸ்கேலில் வந்து அடிக்கடி மாறிட்டே இருக்கும். இதுதான் இங்கே தெர்மாமீட்டர்ஸ் யூஸிங் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் ஸ்கேல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கெல்வினில் வந்து தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.